சமூகத்து மக்களை, அவர்களை, என் அரிஜன சகோதரர்களை யாராவது தாக்கி அவர்களுக்கு தீங்கு செய்வீர்களானால், உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவீர்களானால் என் இருதயத்தை பிளந்து ரத்தத்தை கொட்டச் செய்கிறீர்கள் என்று அறிக்கை விட்டார். அவரை பொறுத்தமட்டில் அவருடைய நிலபுலன்களை, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அள்ளித் தருகிற பொழுது அனைத்து சமூக மக்களுக்கும், தலித் சமூகத்து சகோதரர்களுக்கும் சேர்த்தே அனைவரும் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்ற நோக்கம்தான் அவருக்கு இருந்தது. நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டார். புதுக்கோட்டை நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்து நிகழ்ச்சியை பற்றி அப்பொழுது அரசாங்க வழக்கறிஞராக அந்த எத்திராஜ் சொல்லுகிறார். சென்னையில் இருக்கிற எத்திராஜ் கல்லூரி அவர் பெயரில் தான் இருக்கிறது. பிரఖ్యాதி பெற்ற வக்கீல் எத்திராஜ், சர்க்கார் தரப்பு வக்கீல். அவருக்கு உதவி செய்தவர் பின்னாளிலே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார், அவரும் அரசு தரப்பு வக்கீல் தான், அரசு தரப்பு ப்ராசிக்யூஷன் லாயர் தான். பிரதான வக்கீல் எத்திராஜ். தேவர் திருமகனாருக்கு வாதாடியவர் வி ராஜகோபாலாச்சாரியார் என்ற ஒரு பிரఖ్యాதி பெற்ற வக்கீல். அவர் எத்திராஜ் சொல்லுகிறார், புதுக்கோட்டை செஷன்ஸ் நீதிமன்றத்திலே வழக்கு எடுக்கப்பட்டது. அப்பொழுது குற்றவாளி கூண்டிலே கொண்டு வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நிறுத்தப்பட்டார். அவர் நிறுத்தப்பட்டவுடன் அவரை பார்த்த மாத்திரத்திலே எத்திராஜ் அவர்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி, அவர் முகத்தை பார்த்தவுடன் அவர் நீதிபதியை பார்த்து சொன்னார், இவர் மக்கள் தலைவர், லட்சக்கணக்கான மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு இந்த குற்றவாளி கூண்டில் நாற்காலி போட்டு தர வேண்டும், அந்த நாற்காலியில் அவரை உட்கார வைக்க வேண்டும் என்றார். தோழர்களே, இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்திருக்கின்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் குற்றவாளிகளை உட்கார வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அது இப்பொழுது, அப்பொழுது கிடையாது. இது பின்னாளிலே வந்தது. குற்றவாளிகளை அவர்களை குற்றக்கூண்டிலே நாற்காலியிலே உட்கார வைக்க வேண்டும், அமர வைக்க, அல்லது பெஞ்சிலே அமர வைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய அமர்வு மன்றத்திலே ஒரு உத்தரவு இருக்கிறது, ஒரு தாக்கீது இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. ஆனால் சர்க்கார் வக்கீல் சொல்கிறார், இவர் மாபெரும் தலைவர், இவருக்கு நீங்கள் நாற்காலி கொடுக்க வேண்டும் என்று. சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள், நாற்காலி இல்லை. கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்லுகிறார், அவர் எழுதியது ஆனந்தபுடன் பத்திரிகையிலே வந்திருக்கிறது. கிருஷ்ணசாமி ரெட்டியார் சொல்லுகிறார், என்னுடைய நாற்காலியை அந்த பெருமகனுக்கு தாருங்கள். யார்? சர்க்கார் வக்கீல். என்னுடைய நாற்காலியை பசும்பொன் தேவர் திருமகனுக்கு தாருங்கள் என்கிறார். நீதிபதி ஆனந்த சயனம் ஐயங்கார், பின்னாளிலே தலைமை நீதிபதியாக உயர் நீதிமன்றத்துக்கு வந்தவர், அவர்தான் நீதிபதி ஆனந்த சயனம் ஐயங்கார். அவர் உடனே உத்தரவிடுகிறார், அந்த பிரதான பிரதிவாதியாக குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருப்பவருக்கு நீங்கள் உடனடியாக ஒரு நாற்காலி போடுங்கள் என்கிறார்கள். நாற்காலியை கொண்டு வந்து போடுகிறார்கள். இதன் பிறகு இதை சொன்ன மாத்திரத்திலே வழக்கத்தை மீறி கோர்ட்டிலே ஒரே கரவொலி ஏற்படுகிறது. பொதுவாக கைதட்டக்கூடாது கோர்ட்ல. நீதிமன்றத்தில் அங்கே வெளியிருந்து வந்த மக்கள் எல்லாம் கரவொலி எழுப்புகிறார்கள். கிருஷ்ணசாமி ரெட்டியார் குறிப்பிடுகிறார், எல்லோரும் பகல் உணவுக்காக இருதரப்பு வழக்கறிஞர்கள் வெளியே சென்று விடுவார்கள், எல்லோரும் போய் விடுவார்கள். தேவர் திருமகன் அந்த நாற்காலியை விட்டு அசைய மாட்டார். காலையிலிருந்து மாலை வரை ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்க மாட்டார். அந்த நீதிமன்றத்தில் யாரிடமும் பேச மாட்டார். அந்த இடைவேளை நேரத்திலே கூட யாரிடமும் பேச மாட்டார். அமைதியாக அமர்ந்தே இருப்பார். அவர் விடுவிக்கப்பட்டார் பின்னால். ஆனால் இதை காட்சியை பார்த்தவுடன் நினைவுக்கு வருவது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வடலூர் வள்ளலார். அவர் மீது ஆறுமுக நாவலர் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துக்குள்ளே வடலூர் வள்ளலார் வருகிற போது குற்றம் சாட்டிய ஆறுமுக நாவலர் உட்பட எழுந்து நின்றவுடன் நீதிபதியும் எழுந்து நின்றதாக இந்த நாட்டினுடைய சரித்திரம் சொல்கிறது. வடலூர் வள்ளலாரை போலவே முத்துராமலிங்க தேவர் திருமகனாருக்கும் நீதிமன்றத்திலே அப்படிப்பட்ட ஒரு கௌரவம் கொடுக்கப்பட்டது. அவர் உள்ளம் வாடியது, மனம் உடைந்தார், வேதனைகளை சுமந்தார். அதற்கு பிறகுதான் கிட்டத்தட்ட நான் முன்னே குறிப்பிட்டதை போல 62ஆம் ஆண்டு ஒவ்வொரு முறையும் அவர் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதிக்கு நின்றாலும் சரி, திருவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் நின்றாலும் சரி, 52, 57, மீண்டும் 62 அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி.
52லும் 57லும் அவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் சேர்ந்தே போட்டியிட்டார். ஓட்டு கேட்க போகாமல் வெற்றி பெற்ற ஒரு தலைவன் உண்டு என்று சொன்னால் அது பசும்பொன் தேவர் திருமகனார். ஓட்டு கேட்க போகாமல் அதை போல தொகுதிக்கு செல்லாமல் வெற்றி பெற்றவர் மஞ்சேரி தொகுதியிலே கண்ணியத்துக்குரிய காகிதம் மில்லர். ஓட்டு கேட்க செல்லாமல் நோய்ப்படுக்கையில் இருந்து கொண்டே கோடிக்கணக்கிலே வாக்குகளை வாரி குவித்தவர் புரட்சி தலைவர். அதை போல பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவர் அற்புதமான உரைகளை ஆற்றியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலே தான் நான் இதை நினைவூட்டுவதற்கு காரணம், 62ஆம் வருடம் ஜனவரி 14ஆம் தேதி அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், 59ஆம் வருடத்துக்கு பிறகு 3 வருஷம் கழிச்சு வந்து பேசுகிறார். 59ஆம் ஆண்டிலே உங்களை கடைசியாக நான் சந்தித்தேன். அன்றைக்கு லட்சோப லட்சமாக மகாஜனங்களே, இதான் பேச்சு, அவர் சொன்ன ஆரம்பிச்ச பேச்சு, மகாஜனங்களே, மனித தெய்வங்களாக நான் மதிக்கின்ற ஒருமித்த சக்தியாக உங்கள் முன்னால் இன்றைக்கு இருக்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்னாலே உங்களிடத்திலே பேசினேன். அன்றைய நாளை போலவே இன்றும் லட்சோப லட்சம் பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் தெரிவிக்கின்ற செய்திகள் இன்றைக்கு மதுரை மக்கள் யோசிக்க வேண்டிய செய்திகள். சில கருத்துக்கள் எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். வள்ளுவன் கருத்தை போல எந்த காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். நேதாஜியும் பசும்பொன் தேவர் திருமகனாரும் 77லே சந்தித்தார்கள் ஒருவரை என்றால், இத்தாலி நாட்டின் விடுதலை கீதம் இசைத்த மாஜினியும் கரிபால்சியும் சந்தித்ததை போல நேதாஜியும் தேவர் திருமகனும் சந்தித்தார்கள். சில சொற்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அவர் சொன்ன வார்த்தைகள் வீரமும் விவேகமும் இன்றைக்கும் எல்லாராலும் உச்சரிக்கப்படுகின்ற சொற்கள். வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம். பெண்ணுக்கு உயிர் கற்பு, மனிதனுக்கு உயிர் மானம். இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னவர். ஆள் தூக்கி சட்டத்தை அடியோடு அகற்றுவதற்கு தோள் தட்டி நின்றார் அடி கிளியே, இது நாட்டுப்புற பாடல். ஆள் தூக்கி சட்டத்தை அடியோடு அகற்றுவதற்கு தோள் தட்டி நின்றார் அடி கிளியே, துணிவுள்ள தேவர் சிங்கம், இது தென்னாட்டு பாடல். அப்படி தன்னுடைய வாழ்வில் அடக்குமுறைகளை எதிர்த்து நாட்டுக்காக போராடிய தலைவர், தனக்கென்று எதையுமே தேடிக்கொள்ளாத, நாடிக்கொள்ளாத, விளம்பரப்படுத்திக் கொள்ளாத அந்த தலைவர். மதுரை மாநகரிலே மாசி வீதியிலே கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிவிக்கிறேன், இன்றைக்கு தேவர் திருமகன் உயிரோடு இருந்தால் எதை சொல்லுவாரோ அதற்காக சொல்லுகிறேன். அவருடைய கடைசி உரையில் இதைத்தான் குறிப்பிடுகிறார். நான் என் சக்திக்கு மீறி காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்தேன். அவர் வார்த்தைகள், என் சக்தியை கடந்தும் நான் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க பாடுபட்டேன், உழைத்தேன். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி என் மீது கொலை குற்றம் சாட்டிற்று. அதை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக முறையற்ற செயல்கள் பலவற்றிலே அது ஈடுபட்டது. மிக முக்கியமான வார்த்தைகள் அவர் சொல்லுவது, நான் சிந்திப்பது, நான் பேசுவது, நான் எழுதுவது, செயல்படுவது எல்லாமே தேசத்துக்காகத்தான். நான் எனக்கென்று எதையும் தேடுவதில்லை என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தவன் என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் சொல்லுவது, அப்படிப்பட்ட நான் எவருக்கும் எவரையும் நான் எதிரியாக கருதவில்லை. எனக்கென்று எதையும் தேடாத நான் யாருக்கு எப்படி எதிரியாக முடியும்? இது தேவர் வாக்கு. எனக்கென்று எதையும் தேடாத நான் யாருக்கு எப்படி எதிரியாக முடியும்? யாரையும் நான் எதிரியாக கருதவில்லை, யார் மீதும் ஆத்திரம் இல்லை சொல்லுகிறார். இவ்வளவு துன்பங்களுக்கு பிறகு அந்த கடைசி கூட்டத்தில் எனக்கு யார் மீதும் ஆத்திரம் இல்லை. என்னை எதிரியாகவோ நண்பனாகவோ கருதுகிறவர்கள் அவரவர்கள் விருப்பப்படி கருதி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, நான் பதவியை விரும்பாதவன் என்பது உங்களுக்கு தெரியும். ராஜாஜி பதவியை பார்த்து சலித்தவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். பதவிக்காக அல்ல, எனக்கு ஏதோ பதவி வேண்டும் என்பதற்காக அல்ல.
எது உண்மையோ, மக்களுக்கு எது நியாயமோ அதை பச்சை பச்சையாக சொல்லுகிற நான் ஆளும் கூட்டத்துக்கு அனுசரணையாக இருக்க முடியாது என்பது எனக்கு தெரியும்.